தமிழ் குர்ஆன். நிச்சயமாக வானங்களையும் பூமியையும் அல்லாஹ் படைத்திருப்பதிலும் இரவும் பகலும் மாறி மாறி வந்து கொண்டிருப்பதிலும் மனிதர்களுக்கு பயன் தருவதை கொண்டு கடலில் செல்லும் கப்பல்களிலும் வானத்திலிருந்து அல்லாஹ் தண்ணீரை இறக்கி அதன் மூலமாக பூமியை இறந்த பின் அதை உயிர்ப்பிப்பதிலும் அதன் மூலம் எல்லா விதமான பிராணிகளையும் பரவ விட்டிருப்பதிலும் காற்றுகளை மாறி மாறி வீசச் செய்வதிலும் வானத்திற்கும் பூமிக்கும் இடையே கட்டுப்பட்டிருக்கும் மேகங்களிலும் சிந்தித்துணரும் மக்களுக்கு அல்லாஹ்வுடைய வல்லமையையும் கருணையையும் எடுத்துக்காட்டும் சான்றுகள் உள்ளன. கேள்வி பதில். முஹம்மத் எத்தனை வயது இருக்கும்போது இறை தூதர் ஆனார்? அதற்கு முன் அவர் என்ன செய்து கொண்டிருந்தார்? முகமது நபிக்கு எழுத படிக்க தெரியுமா? முகமது அவர்கள் தனது 40வது வயதில் இறை தூதர் ஆனார். சிறு வயதில் அவர் ஆடு மேய்ப்பவராக வேலை செய்தார். பின் அவர் ஒரு வியாபாரியாக இருந்தார். இறை தூதர் ஆவதற்கு முன் மக்களிடையே முகமது அவர்கள் உண்மையாளர், நேர்மையாளர் என்று பெயர் பெற்றிருந்தார். முகமது நபிக்கு எழுத படிக்க தெரியாது.